மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்டறியலாம். வணக்கம் சல்மான், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளானது 14 முதல் 17ஆம் தேதி வரைக்குமாக நடைபெறவிருக்கிறது. 14ஆம் தேதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியும், 15ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியும், 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெற உள்ளது. இதற்காக இன்று மாலை முதலாகவே அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது அந்த போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை சார்ந்த தகுதி சான்றானது வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து அரசு கால்நடை மருத்துவமனைகளிலும் இந்த மருத்துவ பரிசோதனையானது தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு கால்நடை மருத்துவமனைகளிலும் இந்த கால்நடைகளுக்கான தகுதி சான்று வழங்கும் பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காக அந்தந்த கால்நடை மருத்துவமனைகளில் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய காளைகள் அழைத்து வரப்பட்டு அங்குள்ள கால்நடை மருத்துவர்கள் முழுவதுமாக பரிசோதித்த பின்பாக அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளுடைய கொம்பு என்பது 120 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்க வேண்டும். அதே போன்று கொம்புகளுக்கு இடையேயான இடைவெளி, அதே போன்று காளைகளுக்கான கண் பார்வை உள்ளிட்டவைகள் குறித்து முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்ட பின்பாக கால்நடைகள் அந்த காளைகளுக்கான உடலுக்கான அந்த உடல் எந்தவித நோய் தொற்றும், அதே போன்று ஏற்கனவே குறிப்பிட்டபடியாக கால்நடைத்துறை சார்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கங்களின்படியாக முழுவதுமாக பரிசோதித்த பின்பாகவே அதற்கான தகுதி சான்று வழங்கப்படுகிறது. அதே போன்று காளைகளுடைய உரிமையாளருடைய ஆதார் உள்ளிட்டவைகள் எல்லாம் வாங்கப்பட்ட பின்பாக அவருக்கான மருத்துவ பரிசோதனை சான்றானது வழங்கப்படும். இந்த மருத்துவ பரிசோதனை சான்றுதான் இன்று மாலை நடைபெறக்கூடிய ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யப்படும் போது அந்த மருத்துவ சான்றை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதால் ஏராளமான காளை உரிமையாளர்கள் ஆர்வமுடன் தற்போது இந்த கால்நடை மருத்துவமனைக்கு தங்களது காளைகளை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சில கால்நடை மருத்துவமனைகளில் இது போன்ற கால்நடைகளுக்கான மருத்துவ பரிசோதனைக்கு 100 ரூபாய் வசூலிப்பதாகவும், அந்த காளைகளை முழுமையாக பரிசோதிக்காமலே அது போன்ற சான்றுகள் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இலவசமாக இது போன்ற கால்நடைகளுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை சான்று வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பரிசோதனை நடைபெற வேண்டும். ஆனால் இது போன்று எதற்காக 100 ரூபாய் வசூலிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. சல்மான், விவரங்களுக்கு நன்றி.